சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்போம். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆணவத்தை அழிக்கக்கூடிய திருப்போரூர் முருகன் திருத்தலம் பத்தி தான் பார்க்க போறோம். அசுரர்களோட ஆணவத்தை விண்ணில் நின்று முருகப்பெருமான் அடக்கி ஒடுக்கின இடம் தான் இந்த திருப்போரூர் திருத்தலம். முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து நிலம், ஆகாயம், கடல் இந்த 3 பகுதிகளில் நின்று போரிட்டு வெற்றி கண்டாரு. அசுரர்களோட கர்மத்தை நிலத்துல நின்று போரிட்டு திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் அடக்குனாரு. அவங்களோட மாயைய கடல்ல நின்று போரிட்டு திருச்செந்தூர்லயே வெற்றி கண்டாரு. இந்த வகையில அசுரர்களோட ஆணவத்தை விண்ணில் நின்று முருகப்பெருமான் அடக்கி ஒடுக்கின இடம்னா திருப்போரூர் திருத்தலம். அசுரர்களோட முருகப்பெருமான் போர் செஞ்சப்போ மாய வித்தைகள் மூலமா மறைஞ்சிருந்து அசுரர்கள் போர் செஞ்சாங்க. இத தன்னோட ஞான திருஷ்டியாலையும் பைரவரோட துணையோடும் கண்டறிந்து முருகப்பெருமான் சம்ஹாரம் செஞ்சாரு. இப்படி மறைந்திருந்த அசுரர்கள் முருகப்பெருமானோட கண்கள்ல அகப்பட்ட இடம் தான் இன்னைக்கும் கண்ணகப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா திருப்போரூர் கிட்ட இருக்கு. இந்த ஊர்ல தான் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில மதுரை மீனாட்சி அம்மன் திருவருளால நிர்மாணித்த மகான் சிதம்பரம் சுவாமிகளோட திருமணம் அமைஞ்சிருக்கு. மதுரையில சங்கப்புலவர் மரபுல அவதரித்தவர் தான் இந்த சிதம்பரம் சுவாமிகள். இவர் மதுரை மீனாட்சி சொக்கநாதரை தினமும் உள்ளத்துல இருத்தி தியானம் செஞ்சுட்டு வந்தாரு. மீனாட்சி அம்மன் மேல கலிவெண்பாவும் பாடி இருக்கிறாரு. ஒரு முறை சிதம்பர சுவாமிகள் தியானத்துல அழகிய மயிலொன்று தோகை விரித்து ஆடுறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு. கூடவே மீனாட்சி அம்மன் தோன்றி, சிதம்பரா, மதுரைக்கு வடக்கே, காஞ்சிக்கு கிழக்கே, வங்க கடலோரம் யுத்தபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் இருக்கு. அங்க குமர கடவுளோட திருவுருவம் பனைமர காட்டுக்குள்ள புதையுண்டு கிடக்குது. அதை கண்டெடுத்து அழகிய திருக்கோவில் நிர்மாணித்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடும் நடத்து. அந்த ஆலயத்துக்கு வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு அருளி மறைஞ்சாங்க. மதுரையில இருந்து மீனாட்சி அம்மன் காட்டின திசையில பயணம் செஞ்சு யுத்தபுரி, சமராபுரி இப்படி எல்லாம் அழைக்கப்படக்கூடிய திருப்போரூரையும் அடைஞ்சாரு சிதம்பர சுவாமிகள். அப்போ அங்க ஒரு வேம்படி விநாயகர் ஆலயம் மட்டும்தான் இருந்தது. மற்ற பகுதிகள் எல்லாம் பனங்காடாதான் இருந்தது. அந்த பகுதியில முருகப்பெருமான் திருவுருவத்தை தேடி திரிஞ்சாரு. இறுதியில ஒரு பெண் பனை மரத்தோட அடியில சுயம்பு மூர்த்தியா கந்த பெருமான் காட்சி கொடுக்கறத கண்டு மகிழ்ந்தாங்க. சுயம்பு முருகப்பெருமான அங்க இருக்கக்கூடிய வேம்படி விநாயகர் கோவில்ல வச்சு பூஜைகளை எல்லாம் செஞ்சு வந்தாங்க. ஒரு நாள் அந்த சுயம்பு வடிவ கந்த பெருமானோட உருவுல இருந்து முருகப்பெருமான் தோன்றி சிதம்பர சுவாமிகளோட நெற்றியில திருநீர் அணிவிச்சு சிவாய நம அப்படின்னு ஓதி மறைஞ்சிட்டாங்க. அப்போ சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு கோவிலோட தோற்றமும் அதோட ஒவ்வொரு துல்லியமான அங்கங்களும் மன திரையில பதிஞ்சுது. இது இறைவனோட திருவருள் அப்படின்றத உணர்ந்தவர் மனசுல தோன்றிய கோவில் தோற்றத்தையே ஆலயமா எழுப்பக்கூடிய விதத்துல திருப்பணி ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாரு. ஒரு முறை திருப்பணிக்காக வச்சிருந்த பொருட்களை திருடர்கள் கவர முயற்சி செய்ய அவங்க பார்வை இழந்து வருத்தப்பட்டாங்க. சுவாமிகளை வணங்கி மறுபடியும் கண் பார்வை பெற்ற கல்வர்கள் தாங்கள் வச்சிருந்த பொன் பொருட்கள் எல்லாம் திருப்போரூர் ஆலய திருப்பணிக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துல இந்த பகுதியை ஆண்ட ஆற்காடு நவாப் மன்னனோட மனைவி தீராத வயிற்று வலியால அவதிப்பட்டு வந்தாங்க. அவங்க சிதம்பர சுவாமிகளோட தெய்வீக சக்தியை உணர்ந்து இங்க வந்தப்போ நவாபோட மனைவிக்கு திருநீர் பூச அவர் வயிற்று வலி நீங்கிடுச்சு. மகிழ்ச்சி அடைந்த நவாப் திருப்போரூர்ல சிதம்பர சுவாமிகள் எழுப்பக்கூடிய முருகன் கோவிலுக்காக 650 ஏக்கர் நிலத்தையே தானமா கொடுத்தாரு. கோவிலோட திருப்பணிகள் எல்லாம் வேகமா நடைபெற்று அழகிய திருக்கோவிலும் எழுந்தது. அதுதான் இன்றைய திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவில். ஆலயத்தோட தெற்குல அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்குளமான வல்லையார் ஓடைன்னு சொல்லப்படக்கூடிய சரவண பொய்கையில நீராடி கிழக்கு பார்த்த ராஜகோபுரத்தை வணங்கி உள்ள நுழைஞ்சா கருவறையில முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருப்பாரு. கீழே ஒரு சின்ன பீடத்துல முருகப்பெருமான் ஜபமாலை, கமண்டலம், அபயவரத திருக்கரங்களோட பிரம்மசாஸ்தா வடிவுல வள்ளி தேவயானையோட காட்சி கொடுக்கிறாரு. மூலவர் சுயம்பு அப்படின்றதுனால இந்த சிறிய மூர்த்தியை சிதம்பர சுவாமிகள் அபிஷேக வழிபாட்டுக்காக அமைச்சிருக்கிறாரு. கருவறையில் இருக்கக்கூடிய மூலவருக்கு புனுகு சட்டம் சாத்தி கவசம், திருவாபரணம் முதலியன எல்லாம் அணிவிக்கப்படுது. எதிரில யானை வாகனமும் பலிபீடமும் இருக்கு. கணபதி, தண்டாயுதபாணி, பிரம்மசாஸ்தா, துர்க்கை, அகத்தியர், நாகராஜா, வீரபாகு, வீரபத்திரர் இவங்க சன்னதிகளும் ஆலயத்தோட உட்பிரகாரத்துல இருக்கு. கருவறைக்கு பின்னாடி புறத்துல பஞ்சலோகத்துல அமைஞ்ச விநாயகர், சந்திரசேகரர், சோமஸ்கந்தர், பிரம்மா, தேவேந்திரன், நந்தி, துவனி சண்டேசர், மாத்ரு சண்டேசர், அஸ்திர தேவர், உபதேச மூர்த்தி சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானோட மடியில தந்தையோட திருமுகத்தை பார்த்தபடி முருகன் அமைந்திருக்க சிவபெருமானோ தன்னோட குழந்தையிடம் பிரணவ பொருளை உபதேசம் பெறக்கூடிய அதி அற்புத திருவடிவே உபதேச மூர்த்தி. இந்த உபதேச மூர்த்தி திருவுருவுக்கு மறி கொழுந்து சாத்தி நெய் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சு வழிபட்டா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கலாம். ஆலயத்தோட சம்ஹார முத்துக்குமார சுவாமியோட திருவடிவம் வலது காலம் மயில் மேல ஊன்றி வில்லேந்தி திருக்கோலத்துல இருக்கு.
இந்த சம்ஹார மூர்த்தியை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள்லயோ இல்லனா 6 சஷ்டி நாட்கள்லயோ சிவப்பு அரளி மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நிவேதனம் செஞ்சு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா எதிரிகள் பகைவர்கள் தொல்லை விலகும். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல விநாயகர் சன்னதிக்கு கிட்டக்க சனீஸ்வரர் தனி சன்னதியில இருக்காரு. அதனால இந்த தலை விநாயகரையும் சனீஸ்வரனையும் கந்த சுவாமியையும் பைரவரையும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து 8 சனிக்கிழமைகள் வழிபட்டு வந்தா சகல சனி தோஷங்களும் மாந்தி தோஷமும் அகன்றிடும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவிலோட தல விருட்சமான வன்னி மரத்துக்கு கிட்டக்க வன்மீகநாதர், புண்ணிய காரணி அம்பாள், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, வன்னிமர விநாயகர் சன்னதிகள் எல்லாம் இருக்கு. மேலும் இடும்பன், சூரியன் சன்னதிகளும் இருக்குது. இந்த தலத்துல பைரவர் நாய் வாகனம் இல்லாம தனி சன்னதியில மூலவர் கந்த சுவாமியை பார்த்த வண்ணம் எழுந்தருளி இருக்கிறது சிறப்பு அம்சம். திருக்கழுங்குன்றம், கல்பாக்கம், மாமல்லபுரம் இந்த இடங்கள்ல இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த திருப்பூர் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் சிவபெருமான பற்றியும் முருகப்பெருமான பற்றியும் நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தேடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.